நீ ஈவன் ஜட்ஜஸே வச்சுக்கோங்க, 34 நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க. பெரும்பான்மை மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இடஒதுக்கீடுக்குள்ளே வராதவர்கள். எம்பிசி பிசி கிடையாது. ஒரே ஒரு 34 பேர்ல ஒரே ஒரு பெண் இருக்காங்க ஜட்ஜு. என்ன சமத்துவம் இருக்க போகுது? இப்போ பெண்களே இல்லாதனால வந்து சமத்துவம் பெண்களுக்கு உண்டான உரிமை கிடைக்குமான்னு ஒரு கேள்வியா போகும். விஷயம்னா ஒட்டுமொத்த இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னன்னா ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வலியோர் பக்கம் நிற்பது. யார் காசு வச்சிருக்கானோ அந்த பக்கம் நிற்கிறது. காசு வச்சு யாரும் ஓட்டு போறது இல்லையா? உண்டாய் முதலாளி ஒன்று ஓட்டு போட போறது இல்லை. ஒரு பேச்சுக்கு சொன்னா ராம்கி ஒன்று ஓட்டு போட போறது இல்லை. ஸ்பெயின் கம்பெனி, அர்பேசர் கம்பெனி, அந்த முதலாளி ஒன்று ஓட்டு போட போதில்லை. நம்ம ஜனம் தானே ஓட்டு போடுவோம். நம்ம சாதாரண மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. வடசென்னை மக்கள் ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாடு மக்கள், மீனவ மக்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீ 40% ஓட்டு போடாத ஜனங்க யாரு? இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள், சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு சென்னை மாநகராட்சியிலே வேலை வேண்டும் என்று கோரி 97வது நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்திலே வங்கக்கடலில் சென்று போராட்டத்தை தூங்கியவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவங்களையும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல போலீஸ் கழிப்பறைக்கு அனுமதிக்காம, சாப்பாடு கொடுக்காம, தண்ணியும் கொடுக்காம பஸ்ல வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்லா விதமான துன்புறுத்தல் நடவடிக்கையில காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்ல கைது செஞ்சிட்டீங்கன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், வழக்கு பண்ணாதுக்கு மாறா வண்டியில வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் அவங்கள பஸ்ல தண்ணி கொடுக்காம, கழிப்பறைக்கு செல்ல விடாம வச்சுட்டு இருக்காங்க. 97வது நாள்ல இந்த போராட்டம் 100வது நாள் வந்து சனிக்கிழமை வந்தா எட்ட போகுது. 100வது நாள்ல முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதி, கார்பரேஷன், அப்புறம் வந்து முதல்வருடைய எம்எல்ஏ அலுவலகம், மேயருடைய வார்டு, சட்டமன்றம், இந்த இடத்துல அவர்கள் கூடி நியாயம் கேட்க போறாங்க. 100வது நாள் இந்த போராட்டம் சனிக்கிழமை வரப்போகுது, 8ஆம் தேதி. ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தவிருக்காங்க. இந்த நேரத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது வந்து எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க என்னன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் அருந்ததி, ஆதி திராவிட, அனைத்து சாதி ஏழை பெண்கள் இதுல இருக்காங்க. நீங்க எங்களுடன் ஸ்டாலின் இருப்பீங்களா அப்படின்றது தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுடன் ஸ்டாலின் இருப்பீங்களா அப்படின்றத அறிவிங்க. தூய்மை பணியாளர் நிக்கணும்ன்றத அறிவிங்க. குறிப்பா வந்து 29,455 தூய்மை பணியாளருக்கு 3 வேளை உணவு வழங்குவதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாள் கூலி வந்து 761 ரூபாய் வழங்குறதா 14/10/2025 தீர்மானம் போடப்பட்டதாக சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒதுக்கப்படக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 186 கோடி, 150 கோடி. இதுல என்ன விஷயம்னா, தொழிலாளிகளுக்கு 761 ரூபாய் சம்பளம் கொடுக்கறது நியாயமானது, சாப்பாடு கொடுக்கறது நியாயமானது, பிரச்சனை இல்லை. ஆனா அவர்கள் கேட்பது பணி நிரந்தர வேலை. அவர்கள் உணவு கேட்டு இந்த 5 வருஷத்தை போராடவே இல்லை. உணவுன்னு அறிவிக்கிறீங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு மட்டும், இங்க இருக்கக்கூடிய 29,000 பேருக்கு மட்டும் அறிவிக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யறவங்களும் தூய்மை பணியாளர் தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்களுக்கும் இந்த உணவு என்பது கொடுக்கப்படணும். அப்புறம் குறிப்பா 565 ரூபாய் இன்னைக்கு சம்பளத்தை 761 ரூபாய் மாற்ற போறதாகவும், அதுக்கு 150 கோடி குறையுது வருஷத்துக்கு ஒதுக்க போறோன்னு. தனியார் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய அர்பேசர், சுமித், ராம்கி இதுல வேலை செஞ்சா, அவங்க அப்பாயின்மெண்ட்ல ஆர்டர் கொடுத்து வேலை செஞ்சா நீ பணம் கொடுன்னு சொல்லணும். 565 ரூபாய் 761 ரூபாய் கொடுக்கணும்னா சம்பளத்தை யார் கொடுக்கணும்னா தனியார் முதலாளி தரணும். ஏன்னா தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யறாங்க. ஆனா அரசாங்கத்தை மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அவ சம்பளம் கொடுக்கறதுக்கு நாங்க சம்பளம் கொடுப்போம்னு சொல்றாங்க. அப்போ தனியார் நிறுவனத்துக்கு மக்களுடைய வரிப்பணத்தை நீங்க கொடுத்து நீங்க சம்பளமா கொடுக்கணும். அப்ப நேரடியா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மண்டலம் வந்து 4, 5, 6, 7, 8 இதுல 5, 6 மட்டும்தான் தனியார் மயம். இந்த போராட்டம் நடக்கிறதுனால மற்ற மண்டலம் தனியார் மயம் இல்லைன்னு அறிவிச்சாங்க, தீர்மானம் போட்டாங்க. இப்போ மற்ற மண்டலங்கள் தனியார் மயம் இல்லைன்னா 5, 6 மட்டும் ஏன் தனியார் மயத்துக்கு போகணும்? ஒரு தனியார் முதலாளி ராம்கி நிறுவனம் சம்பாதிக்கிறதுக்காக 97வது நாளா பசி பட்டினி வேதனையோட இந்த தொழிலாளிங்க 100வது நாளா தொட போறாங்க. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் முதல்வருக்கு ஏன் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? முதல்வர் ஏன் வந்து பேச தயங்குறாரு? ஏன் தூய்மை பணியாளர் ஒடுக்குறாங்க? நீங்க பாத்தீங்கன்னா வந்து உண்ணாவிரதம் இருந்தாலும் கைது, மனு கொடுக்க போனாலும் கைது, பேச்சுவார்த்தைக்கு பேசுங்கன்னு சொன்னாலும் கைது, தொடர்ந்து கைது நடவடிக்கை. தூய்மை பணியாளர் எங்கேயுமே வரக்கூடாது, களத்தில் நிற்க கூடாதுன்னு காவல்துறை 2.5 மணி நேரத்துக்கு மேல டார்ச்சர் பண்றாங்க. பஸ்ல வச்சுக்கிட்டு
கழிப்பறைக்கும் போகல, உப்பு தண்ணியில இருந்தவங்க. கழிப்பறைக்கும் போக விடல, தண்ணியும் கொடுக்கல, மண்டபத்திலையும் அடைக்கல. சித்திரவதை. இது ஒரு மன ரீதியான ஒரு சித்திரவதை தூய்மை பணியாளருக்கு இன்னைக்கு காவல்துறை நிகழ்த்திட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து காலில் அடிபட்டிருக்கு, அங்க போட்டு அடிச்சிருக்காங்க. ஆண் காவலர்கள் பெண்களை பிடிச்சி எடுத்திருக்காங்க. ஒரு கைது செய்யணும் வந்தீங்கன்னா கூட எந்த இடத்துலயுமே பெண் காவலர் கைது செய்யணும். ஆண் காவலர்கள் பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து இன்னைக்கு கைது செய்ய நடக்குது. இதுதான் பெண்களுக்கான சமத்துவ உரிமை நீங்க தரீங்களா? பெண்களை நீங்க மதிக்கிற லட்சணமா? இது போலதான் தூய்மை பணி. நீங்க எல்லாரையும் இந்த தூய்மை பணியாளர் மட்டும் தொடர்ந்து இப்படி நடந்ததுக்கு உண்டான பின்புலம் என்ன? நீ தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட சம்பளம், நீ தூய்மை பணியாளருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மாநகராட்சி 761 ரூபாய், 26 நாளுக்கு 19,750 ரூபாய், நகராட்சியில 645 ரூபாய் ஒரு நாளைக்கு, 16,780 ரூபாய் மாச சம்பளம். நீங்க வந்து பேரூராட்சியில் 569 ரூபாய், 14,780 ரூபாய் மாசம் கொடுக்கணும். ஊராட்சியில 492 ரூபாய், 12,750 ரூபாய் மாசம் தரணும். ஆனா 5,000 ரூபாய் ஊராட்சியில, 65,000 தொழிலாளிக்கு ஊராட்சியில வந்து குப்பை அள்ளுறவங்களுக்கு இன்னைக்கு வந்து 5,000 ரூபாய் சம்பளம். தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துலயுமே தூய்மை பணியாளருக்கு குறைந்தபட்ச சம்பளம் சட்டப்படி சம்பளமே கொடுக்கறது இல்லை. இங்க 761 ரூபாய், 2 போராடுற மண்டலத்துக்கு மட்டும் 761 ரூபாய் அறிவிச்சாச்சு. ஆனா தாம்பரமும் ஆவடி மாநகராட்சி பாத்தீங்கன்னா 10,000 12,000 சம்பளம். இப்ப தமிழ்நாட்டில் இருந்த எளிய மக்களுக்கு குரலே கொடுக்க கூடாதா? முதல்வர் என்ன சொன்னார்னா, ஆட்சி வரக்கு முன்னாடி எங்களை நீங்க ஒருத்தரா நினைச்சு கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க வந்து நான் உங்களுக்கு நான் சுயநலமாக நடந்துக்க மாட்டேன், நீங்க வந்து காவல்துறை இருந்து போராட விட மாட்டேன்றாங்க. நீங்க வந்து நான் வந்தா எங்களை நேர்ல கேள்வி தானே கேட்கறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்று சொன்னால் ஏன் தொடர்ந்து கைது நடவடிக்கை? அப்புறம் ஒண்ணு ஒடுக்கிடலாம் நினைக்கிறாங்க. தூய்மை பணியாளர் வந்து அரெஸ்ட் பண்ணா போயிடுவாங்க. இது வரைக்கும் 20க்கு மேற்பட்ட வழக்கு, எனக்கு 22க்கு மேற்பட்ட குற்றவியல் வழக்குல போட்டிருக்காங்க தூய்மை பணியாளர் மேல. 11 கைது செஞ்சிருக்காங்க. நான் சொல்றது 1/8க்கு பிறகு, அதுக்கு முன்னாடியே கைதுலாம் செஞ்சிருக்காங்க. ஆனா போராட்டம் ஓயலை. பெண் தூய்மை பணியாளருக்கு பொதுவாக களத்தை நிற்கிறாங்க. நீங்க சொன்னதை நீங்க செய்யுங்க. உங்க 19/1/2021 கடிதப்படி எங்களை பர்டிகுலரா பணியந்திரப்பட்டு சொன்னீங்க, செய்யுங்க. தேர்தல் வாக்குறுதி எண் 153 285 படி செய்யுங்க. ரொம்ப வலி வேதனை பசி பட்டினியோட சேர்த்து வெற்றிகரமான 100வது நாளை நோக்கி போறாங்க. அப்படின்னா வெற்றிகரமான 100வது நாள்னா இந்த சமூகத்துல ஏழை எளிய மக்கள் போராட முடியும், அநீதிக்கு எதிராக தொடர்ந்து களத்தை நிற்க முடியும், கைது நடவடிக்கை அச்சுறுத்தல் எல்லாத்தையும் தாண்டி நிற்க முடியும்னு சொல்லி வெற்றிகரமான 100வது நாளை நோக்கி போறாங்க. 100வது நாள் 5 இடங்கள் நான் சொன்ன மாதிரி சட்டமன்றம், முதல்வருடைய எம்எல்ஏ விடுதி, அவர் தொகுதிக்கான அலுவலகம், நீங்க கார்பரேஷன் இடம், மேயர் அலுவலகம், கலைஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி சமாதி, முதல்வருடைய தந்தை அவருடைய சமாதி, இங்கெல்லாம் போய் நீதி கேட்க போறாங்க. போராட்டம் நிக்காது, ஜெயிலில் அடைச்சாலும் போகும். உங்களுக்கு எல்லாம் தேர்தல் ஒரு குறியா இருக்கு, தேர்தல் மட்டும்தான் குறியா வச்சு நகர்த்துறாங்க. மக்களை பத்தி யோசிங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதியை பத்தி யோசிக்கணும்ன்றதுல கிளியரா இருக்கும். எங்க கோரிக்கை ஒற்றை கோரிக்கை, நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்காம இருக்கீங்க, பணியந்திரம் கொடுக்காம இருக்கீங்க. நீங்க வந்து ஒவ்வொரு தொழிலாளி தலையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பள திருட்டு நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க போராடுறவங்க எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு 31/7/2025 நாங்கள் செய்து வந்த பணியை கொடுங்க. இன்னைக்கு கடல்ல இறங்கிட்டாங்க. உயிரை பணைய வச்சு போராட்டத்துக்கு உண்டான நடவடிக்கை தள்ளி இருக்கு. இந்த சென்னை மாநகராட்சி கமிஷனர் குமரகுருபரன் இந்த ஆட்சியாளரை நீங்க எடுத்துன்னு போய் இன்னைக்கு கடற்கரையில் தள்ளியிருக்காங்கன்னா, வங்கக்கடலில் தள்ளியிருக்காங்கன்னா இவங்க நடவடிக்கை காரணம். அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களும் தொடரும். ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் மனம் திறந்து தூய்மை பணியாளர் பக்கம் நிக்கணும். நாங்க வந்து சொன்னதை செய்யறோம், உங்களுக்கு வேலை கொடுக்குறோன்றது பக்கம் நிக்கணும். நாங்க ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமா கேட்கணும்னு நினைக்கிறோம். நீங்க இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க? தூய்மை பணியாளர் பத்தி பகிரங்கமா அறிவிக்க தயாரா இருக்கீங்களா? நாங்க வந்தா பணியந்திரம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்தா வந்து குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க மாட்டோம், திருப்பி அதே தானே கொடுக்க போறீங்க? 153 வாக்குறுதி எண் 10 வருஷம் பணியந்திரமுக்கு நான் பணியந்திரப்படுத்த போறேன். 285 படி உள்ளாட்சி பணியாளருக்கு நான் வந்து சம்பளம் வெறும் வேலை பத்தின உரிமை தரப்போறேன், இதானே கொடுக்க போறீங்க? கொடுத்த 2021க்கு பதில் இல்லையே. நீங்க வருவீங்கன்னா இந்த வாக்குறுதி கொடுக்க மாட்டீங்களா? இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? முதல்வர் வந்து பகிரங்கமா சொல்லணும், நான் தூய்மை பணியாளர் வாக்குறுதி தரமாட்டேன், நான் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் கொடுவேன், குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமா நீங்க சொல்லுங்க. இல்லையா, நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்க.
2500 தொழிலாளி 97 நாள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பசிப்பட்டி வேதையோட நிக்கிறான் ஒரு கணக்குல. அது குறிப்பா பெண்கள் நிக்கிறாங்க. பெண்கள் போயிடுவாங்க, பயமுத்தான் போயிடுவாங்க, வழக்கப்பட எதற்கும் அஞ்சவும் மாட்டார்கள். உழைப்போர் உரிமைக்கு LTUC ACC நாங்க பகிரங்கமா சொல்றோம், எதற்கும் அஞ்ச மாட்டோம். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடும். இந்த போராட்டம் ஓயாது. முதல்வர் நல்ல விதத்துல உங்களுடன் ஸ்டாலின் வார்த்தை பேசுறாங்க, தூய்மை பணியாளருடன் ஸ்டாலின் அவர்கள் என்று அறிவிக்க வேண்டும். நான் உங்களோட நிப்பேன், நான் சொன்னதை நிறைவேற்றுறேன். இத்தனை பொய் வழக்குகள் இத்தனை தடைகளையும் தாண்டி உங்க பக்கம் நிக்கிறேன்னு வெளியில அறிவிக்கணும். அறநிலையத்துறையில சம்பந்தமே இல்லாத துறையில ஒரு அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அவர் துறையில 2500 பேரை தூக்கி எடுத்துன்னு போய் பர்மனன்ட் நீ கொடுக்க முடியும்னா, நீங்க கோயில வேலை செஞ்சா சுத்தம், குப்பை எல்லாம் அசுத்தமா? அந்த அரங்கெல்லாம் புனிதமான இடம், குப்பை அல்றவங்க எல்லாம் என்ன உங்களுக்கு தள்ளி இருக்கக்கூடிய இடமா? அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா சமூக நீதி சமத்துவத்துக்கு உண்டான போராட்டம் தொடரும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், தூய்மை பணியாளர்கள், அரசியல் கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சிகளும், கூட்டணியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சிகளும் எல்லாருமே இன்னைக்கு கடல் இறங்கி போராடுற நிலைமைக்கு தள்ளது யாரு? அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வேலையை பெறுவதற்குண்டான கோரிக்கையில் இறங்கணும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர்கள் அவர் திறந்த மனதோட பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டு 31/7/2025 பணி நிலைமைகள் அவர் அதே பணியை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது நான் கேட்கிறேன். சார், அவங்க தரப்புல சொல்றது 421 பேர். 1953 பேர்ல 421 பேர் பணிக்கு வேலைக்கு சென்றுட்டாங்க, பாக்கி பணிக்கு வரலன்னு கோர்ட்ல பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செஞ்சிருக்காங்க. நாங்க எங்க தரப்புல இது வரைக்கும் 1400க்கும் மேற்பட்டோருக்கு மனு கொடுத்துருக்கோம். இந்த மாசமே நாங்க ராம்கில போய் சேரல, நான் இங்கதான் இருக்கணும். அங்க சேர்ந்து இருக்கிறதும் கவுன்சிலர் மூலமாக வேலைக்கு வச்சவங்க, ஆளுங்கட்சி மூலமா வேலைக்கு வச்சவங்க தாண்டி யாரும் போல. அவர்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய வேலையில பாக்குறதுக்காக வச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர் பெருக்கிறவங்க, சுத்தம் பண்றவங்க, இந்த பணியில் ஈடுபடுறவங்க எல்லாருமே சங்கத்தோட மட்டும்தான் நிக்கிறாங்க. அவங்க பொய்க்கதைகள், கட்டுக்கதைகளை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பரப்பிட்டு எல்லா வேலைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் கோரிக்கை நிறைவேற்றிட்டோம், நாங்க பணி எந்திரம் கேட்டா கொடுத்துட்டோம், சம்பளம் கேட்டா கொடுத்துட்டோம், எல்லாமே பொய், எல்லாமே கட்டுக்கதைகள், எதுவுமே உண்மை கிடையாது. நாங்க அஃபிடேவிட் கோர்ட்ல போட்டிருக்கோம். கோர்ட்ல போட்டு எத்தனை பேருக்கு நாங்க வேலை கேட்டிருக்கோம், இது வரைக்கும் வேலை கேட்டு வந்தவங்க யாரு, நாங்கெல்லாம் ஒரே பக்கம் நிக்கிறோம்னு அஃபிடேவிட் போட்டு, குறிப்பா இந்த 1ஆம் தேதி போய் கோர்ட்ல அஃபிடேவிட் போட்டோம். மழை வெள்ள காலத்துல ஃப்ரீயா வேலை செய்யறோம், 761 ரூபா கூட வேண்டாம், கான்ட்ராக்ட்ல வேலை செய்ய மாட்டோம். நாங்க சென்னை மாநகராட்சியில வேலை செய்யறோம்னு மண்டலம் 5-6 போய் வேலைக்கு போனோம். பெருக்க தொடப்பத்தோட போனாங்க. தொடப்பத்தோடு போனவனையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருந்த அரசு. நீ ஃப்ரீயா வேலைக்கு வந்தா நீ வேணா, எனக்கு நீ வேணா, எனக்கு ராம்கி வேணும், நீ வேணா, எனக்கு கான்ட்ராக்ட் போகணும் அப்படின்னு நடவடிக்கை பெரும்பான்மை தொழில் ஒரே பக்கம் நிற்கிறாங்க சார். இன்னைக்கு 97 நாள்லையும் ஒரே சைட்ல உழைப்போர் உரிமைக்கு LTUC ACC பக்கம் தான் நிக்கிறாங்க, தொடர்ந்து நிற்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முதல்வருக்கு எதிராக பேசுறீங்க, கூட்டணியில் இருக்கக்கூடியவர் திரும்ப அவர்கள் இவர்களுக்காக பேசினார். இப்ப இந்த இடத்துல இந்த மக்களுக்காக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போட்டு கொடுத்தவர், இந்த பிரச்சனைகள் எந்த விஷயமும் சொல்லாம இருக்காரு, அவர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சுக்கலாம், முதல்வர் மட்டுமே நேரடியாக பேசுறீங்களே. அன்னைக்கு இவங்க வழிவழியா இந்த தொழிலை செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த நாள் இதுல பேசியிருந்தார். தொடர தேவையில்லை, இவங்க வழிவழியா செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஆனா நீங்க அதே இடத்துல அந்த தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்துக்காக பணிநிறுத்தல சொல்லி கேட்கிறீங்க. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவர் தான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் தான். இந்த இடத்துல அவர் நிலைப்பாடு என்ன, இந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போனீங்களா, ஏன் இது குறித்து இப்ப தொடர்பு கொடுக்காம இருக்காரு, தலைமையார் கோரி என்ன செய்யணும்? நாங்க போன சனிக்கிழமை ஒரு மாபெரும் முன்னாநிலை போராட்டம் நடத்துறோம். அதுல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய MLA துவங்கி வச்சாங்க. எல்லா கூட்டணிக்கு அத்தனை கட்சி தலைவர்கள் பேசிட்டு போனாங்க. எல்லாருமே எங்களுக்கு ஆதரவா இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்க உங்களுக்காக சட்டமன்றத்துல கூட VCK-னுடைய சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் தான் இந்த குரலை எழுப்பினார். இந்த 5-6 மண்டலத்தினுடைய குரலை எழுப்பினாங்க. நீங்க வீடியோல பாருங்க, சட்டமன்றத்துல சிந்தனை செல்வன் அவர்கள் ரொம்ப குறிப்பாக 5வது 6வது மண்டல தொழிலாளருடைய பிரச்சனையை முடியணும்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு. இல்ல விஷயம் என்னன்னா, யாரு கையெழுத்து போடுற இடத்துல இருக்கா,
யாரு தீர்மானிக்கிற இடத்துல இருக்கா? கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து இவங்க கையெழுத்து போற இடத்துல இல்ல. அமைச்சரும் அவங்க யாரும் இல்ல, பதவியில் இல்லை. எங்களுக்கு முதல்வர் பதில் சொல்லணும். கூட்டணி கட்சி தலைவர் யாருமே பதவியில் இல்லை. எங்களுக்கு வந்து இவரா எக்ஸ் ஒய் இசட்லாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் வேணும். எதிர்கட்சியும் குரல் கொடுக்கணும். நாங்க வந்து ஒருத்தருக்கு சாதரவு ஒருத்தருக்கு எதிரெல்லாம் இல்ல. எங்களுக்கு தூய்மை பணியாளர் கோரிக்கை எல்லா கட்சியும் பேசணும். நீங்க தொழிலாளருடைய குரலா அழுத்தமா மதத்துல இருந்து இதுல அபிடேவிட் போட்டுருக்கீங்க, எல்லாரும் பணியிடங்கள் போடுறீங்க. ஆனா அந்த கூட்டணியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அழுத்தம் அதிகம் இல்லைங்கிறதான விஷயமா இருக்கு. உண்மை இல்லைங்களா? அவர் பெரிய அழுத்தம் இல்லையே. அவர் என்ன சொல்றாருன்னா படிப்படியே இந்த தொழில் தொடரணும்னு அவசியம் இல்லைன்றாரு. இவங்க என்ன குலத்தொழிலா இது அப்படின்னு சொல்லி தேவையில்லைன்றாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் அதே இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தொழில இருந்துதான் என் மகன் இன்ஜினியரா இருக்கான், என் மகன் டாக்டரா இருக்கான்னு அவங்க பேரண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல குலத்தொழிலா வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத இடத்துல அவங்களுக்கான வாழ்வாதாரம் கொடுக்கும் பொழுது சூழல் இருக்கிறவங்களோட முழு அழுத்தம் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறமா இந்த தொழிலை யார் வேணாலும் பண்ணலான்றது ரெண்டாவது விஷயம் இல்லையா? இல்ல அவங்க கட்சி சார்பா அவங்க எம்எல்ஏவும் பேசியிருக்காங்க, எம்எல்ஏ நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவா இருக்கிறதா தான் பேசுறாங்க. அவங்க எதிர் நடவடிக்கையில நீங்க அந்த சம்பவத்தை தாண்டி இப்போ தொடர்ந்து சமீப காலங்களில் எதுவுமே எடுக்கல. எங்களுக்கு எதிர் நடவடிக்கைன்றது அவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கல. இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, இயந்திரமயமாக்கல் கொண்டு வரணும்ன்றது எங்க தூய்மை பணியாளர் சங்கத்துடைய கோரிக்கை தான். இயந்திரமயமாக்கல் கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமையில மிஷின் வந்து வேலை செய்யாது. இன்னைக்கு தொழிலாளி தான் போய் வேலை செய்வாங்க. இதே சமூக தொழிலாளி தான் போய் வேலை செய்வாங்க. அவங்க 50,000 சம்பளம் பெற்று 60,000 சம்பளம் பெற்று பணியந்திர தொழிலாளி கொண்டாட வேலை செஞ்சாங்கன்னா அவங்க பிள்ளைங்க எல்லாமே இதுல இருந்து விடுவிக்கப்படுவாங்க. இயந்திரமயம் எதுக்குன்னா அவார்டு இறக்கும் போதோ மழை கழிச்சுட்டு தான் இயந்திரமயம் கொண்டு வரணும். மற்றபடி அது இயந்திரத்துக்கே வந்து தொழிலாளி வந்து மனுஷனா தான் இருக்க முடியும். எதற்கு இயந்திரமோ அதுக்கு இயந்திரத்தை கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை கொண்டு வரணும். நீ கழிவகற்றும் தொழில இயந்திரங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எதிர்காலத்தில் கொண்டு வர வேண்டும். நிச்சயப்படுத்த முடியும். நீங்க வந்து மேற்பார்வையெல்லாம் பண்ண முடியாது. இல்ல கழிவகற்றும் தொழில இயந்திரங்கள்லாம் வரக்கூடிய காலம் கொண்டு வரணும். மேல் நாடுகள்ல பல நாடுகள் இருந்தா கூட, ஆனா இந்திய சூழல்ல தமிழ்நாட்டு சூழல்ல அந்த மாதிரி இல்ல. இவர்களை முதல்ல சம்பள உயர்வு கொடுப்பதற்கே தயாரா இல்ல, பணியந்திரம் கொடுப்பதற்கே தயாரா இல்ல. இந்த போக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சரியான பிறகுதான் இயந்திரமயமாக்கல் நடவடிக்கைலாம் போக முடியும். ஒரு அரசு எல்லா தேவையும் செஞ்ச பிறகுதான் செய்ய முடியும். இந்த அடிப்படைக்கே இன்னைக்கு வழி இல்லாம இருக்கு, சம்பள உயர்வு வழி இல்லாம இருக்கு. மத்த ஆனா எதிர்கால நிலைமை இருக்குல்ல, கழிவகற்றவங்க எப்பயுமே கையில தான் போய் மாஸ்க் இல்லாம கிளவுஸ் இல்லாம ஆளணுன்றதும் போய் சாக்கடைக்குள்ள இறங்கணுன்றதும் அதை ஏத்துக்க முடியாது. அது எதிர்காலத்தில் நடக்கும். முதல்ல இன்னைக்கு அவன் சாப்பிடணும், இன்னைக்கு வாழ வழி இருக்கணும், இன்னைக்கு அவன் சம்பள உயர்வு சட்டப்படி வேணும், அவனுக்கு நீ பணியந்திரம் வேணும், அவன் குடும்பத்துல இருந்து வெளியில போறதுக்குண்டான வாய்ப்பு அமையணும். எல்லா சமூகமும் வந்து பொதுவா ஈடுபடுற அளவுக்கு சம்பள உயர்வு மத்தது இருக்கிற நிலைமை இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அடுத்தடுத்த கட்டணத்தை நோக்கி போராட்டம் ஒரு தொடர்ச்சியாக நாள் போயிருக்காங்க. வந்து அந்த போராட்டத்தை விரிவுபடுத்தல. இதே பிரச்சனையை தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல அவங்களை ஒன்றிணைத்து ஒரு போராட்டம் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள். நீங்க சென்னையில 15 மண்டலம் இருக்கு சார், 15 மண்டலம் இருக்கு. எல்லாம் பசிப்பட்டினி வேதனையில் இருக்க ஜனங்க. எனக்கு இன்னைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போனாதான் நான் சாப்பிட முடியுங்கிற ஜனங்க. ஒண்ணு என்னன்னா அவர்களுக்கும் சேர்த்தா அந்த போராட்டம். நாங்க வந்து இப்போ ஊராட்சி வந்து இப்போ இங்க சென்னை மாநகராட்சி அரசு ஊராட்சி இல்லை, ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லாத்துக்காகவும் சேர்த்து கோரிக்கை நாங்க வச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றோம், சம்பளம் எதுக்கு ஏற்படுன்னு சொல்றோம். அவங்கள அந்த அளவுக்கு அடக்குமுறை எடுக்கணும். நாளைக்கு எனக்கு சம்பளம் போனா என்ன நிலைமை, என் வேலைன்னா என்ன நிலைமை அப்படி வச்சு மிரட்டியும் வச்சிருக்காங்க. நீ போனா உனக்கு அடுத்த நாள் வேலை உன்னை தூக்கி வச்சு மாத்திடுவேன், அவங்கள பார்த்தியா வெளியே நிற்கிறாங்க, உன் நிலைமையும் மாத்திடுவேன் மிரட்டி வச்சிருக்காங்க. இப்போ இவங்கள இருந்து வெளியில வரும்னா இது கஷ்டப்பட்டு வெளியில எடுத்து போராடுறவங்க சேர்க்கிற நிலைமை இல்லை. நீ தமிழ்நாட்டிற்கு அனைத்து தொழிற்சங்கமும் அனைத்து அரசியல் கட்சியினரும் திறந்த மனதோட ஒரு அறிக்கை ஆர்ப்பாட்டத்தையும் தாண்டி அனைவரும் சேர்த்து அணிதிரட்டல் வேலைகள் ஈடுபடணும். நாங்க எங்க வேலையை எங்க போராட்டத்தை 97 நடத்துக்க பல கஷ்டம் வலி பல வழக்குகள் பல பிரச்சனை காவல்துறை அடக்குமுறை இதெல்லாம் சந்திச்சு நாங்க நின்றுட்டு இருக்கோம். இப்ப நாங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் கால் கொடுக்குறோம். எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், எதிர்கட்சியினரும் சேர்ந்து தூய்மை பணியாளருக்கு ஒட்டுமொத்த உரிமைகளுக்காக குரல் கொடுங்க நான் கேட்கிறேன். இந்த இடத்துல தான் எங்களால் இருக்க முடியுது. கடமைன்றது எல்லாருக்கும் சேர்ந்துருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துக்குள்ள வந்து நின்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் குப்பை தேங்கினா இந்த குறைந்தபட்ச சம்பளம் கோரிக்கையும் தமிழ்நாடு முதல்வர் கோரிக்கையும் கட்சிமா நிறைவேற்றப்படும். இதுல அனைத்து கட்சிகளும் வேறுபாடு இல்லாமல் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் நாங்க நம்புறோம். நீதிமன்றம் இந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்காக வரக்கூடியவங்களுக்கு அப்டேட் தாக்கல் பண்ணிருக்கீங்க, இங்க உள்ளவங்களுக்கு அதே மாதிரி தமிழகத்துக்கு எல்லாரையுமே சேர்த்து பண்ணும்பொழுது இதோடைய வழியை நீதிமன்றம் வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழியா இருக்கு இல்லையா? அந்த வகையில நீதிமன்றத்தை அடைச்சி சுமோட்டோவா ஏன் நீதிமன்றம் இவ்வளவு பிரச்சனை நாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சோம். இந்த வழி தெரியல இல்லையா? நீதித்துறை மூலியமா தான் ஒரு தீர்வு வரும். சென்னை
சென்னை மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கணும். நீங்க தனித்தனியா போய் அந்தந்த அத்தாரிட்டி கிட்ட போய்க்கோங்க அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறோம். என்னன்னா ஒரு தொழிலாளி ஒரு தனிப்பட்ட அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு இந்த குறைந்தபட்ச சம்பள அத்தாரிட்டி அதிகாரி கிட்ட தொழிலாளர் நல அதிகாரி கிட்ட போயிட்டு மனு போட்டா 5 வருஷம் நடத்துறதுக்குள்ள அந்த 5 வருஷத்தை 10 வாய்தா 50 வாய்தா 100 வாய்தாக்குள்ள ஒன்னும் இல்லாம ஆயிடுவாங்க. நாங்க போய் கோர்ட்ல தலைமை நீதிபதி கிட்ட போட்டோம். நீங்க கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் அரசியல் உரிமையில தலையிடலாம். நீங்க பாருங்க, ஆவடியில 12,000 சம்பளம், தாம்பரத்துல 10,000 ரூபாய் சம்பளம், 19,000 பதிலா தமிழ்நாடு முழுக்க அரசியலமைப்பு சட்ட உரிமை பாதிக்கப்படுது. அதனால நீங்க தலையிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த சம்பளத்தை உறுதிப்படுத்துங்கன்னு கேட்டோம். தனித்தனி அத்தாரிட்டி கிட்ட போய்க்கோங்க, அங்க போய் நீங்க வழக்கு நடத்துங்க. அப்படின்னா எளியோரை இன்னும் வேதனையடைய வைப்பது, இன்னும் பல இடங்களுக்கு அலைக்கழிப்பது அப்படின்னு மேல்தட்டு சிந்தனையோட பாக்கிறதுக்கு மனதோட இருக்காங்களே தவிர அவங்க பிரச்சனையை உள்ளுணர்ந்து உடனடியா தீர்வு கொடுக்கணும்ன்றது எல்லாரோட மனநிலையாவும் இல்லை. நீதித்துறையிலும் இந்த பிரச்சனை இருக்கு. வர வெள்ளிக்கிழமை எங்களுடைய வழக்கு வருது. தொடர் போராட்டம் நடக்கிறதுக்கான வழக்கை நாங்க போட்டு 3 மாசம் ஆச்சு. 2.25 காலுக்கு எடுக்கிறாங்க. எதுக்கு? தமிழ்நாட்டில் என்ன கேட்கறது தெரியுமா? தொடர் போராட்டம் நடத்துக்கு இடம் கொடுங்க. சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. தொடர் காலவற்ற உண்ணாநிலை போராட்டம் தமிழ் வழக்காடு மொழிக்கு இருக்கலாம்னு சொல்லி 10 நாள் இருந்தாங்க. இதே காவல்துறை அனுமதிச்சது. ஆனா தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா ரத்து. அடுத்து இன்னொன்னு பண்ணோம். நாங்க வீட்டுல உண்ணாவது இருக்கோம் சாப்பிடாம. பகத்சிங்கனோட நண்பர் ஜிதின் தாஸ் 76 நாள் இருந்தாரு. சங்கரலிங்கலால் இருந்து போராட்டம் நடத்துறாரு. காந்தியடிகள் 21 நாள் இருந்திருக்காரு. பல பேர் ஹிஸ்டாரிக்கலா வரலாற்று ரீதியாவே இருக்கு. உச்ச நீதிமன்ற ராம்லீலா மைதான் கேஸ்ல தொடர் காலவரட்ட உண்ணாநிலை இருப்பது அரசியல் உரிமைன்னு இருக்குது. ஆனா இங்க தூய்மை பணியாளர் வீட்டுல உட்காந்து அரெஸ்ட் பண்ணுவோம், வீட்டுக்குள்ள உட்காந்து அதுக்கு வழக்கு சார். ரொம்ப இருக்கல துரதிருஷ்டம் என்னன்னா தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர் மீது அவசர நிலை இருக்கு. எங்கேயுமே போறாங்க. வீட்டுல உட்காந்து நான் சாப்பிடாம இருக்கேன்றேன், இல்ல எங்க அலுவலகத்துல உட்காந்து சாப்பிடாம இருக்கேன்ற. MP சசிகாந்துக்கு உரிமை இருக்கு, வேற யாராவது உரிமை, இவங்களுக்கு கிடையாதுன்னா நீ தூய்மை பணியை சேராத. இங்க இப்ப எவ்வளவு ஒரு எமர்ஜென்சியான ஒரு மோசமான இந்த வழக்கு சந்திச்சு நாங்க ஒரு பக்கம் இந்த வழக்கு, இன்னொரு பக்கம் ஒரு நபர் ஆணையத்துக்கு தடை வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு, இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுக்கு அவுட் சோர்சிங் சரியா தப்பான்றதுக்கு உண்டான அவுட் சோர்சிங் சேலஞ்ச் பண்ண வழக்கு, அதுவும் 10ஆம் தேதி வருது. இன்னொரு பக்கம் தொழில் தீர்ப்பாயத்துல இவங்க பணி இயந்திர வழக்கு, அவுட் சோர்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு, இந்த வழக்கு 10ஆம் தேதி வருது. ஒரு பக்கம் வழக்கெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். நீதித்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு மொத்தமா சொல்ல முடியாது. நீதித்துறையில தீர்ப்புகள் வந்தாலும் ஒரு நீதிபதி தப்பு பண்ணா அடுத்த நீதி தப்பு பண்ணா அடுத்த பெஞ்சு, சுப்ரீம் கோர்ட்டு. நீதித்துறையில சாதகமான பக்கங்கள் கிடைக்குமா என்றுதான் நாங்க டிராவல் பண்ணிட்டு போக முடியும். எங்க இப்ப இந்த 753 சம்பளம் நீதித்துறை கொடுத்ததுதான். மாண்புமிகு நீதிபதிகள் வைத்தியநாதன் தலையிட்டாரு, பார்த்திபன் தலையிட்டாரு, தண்டபாணி தலையிட்டாரு, சத்யநாராயண மகாதேவன் தலையிட்டாங்க. பல நீதிபதிகள் உறுதி செஞ்சதான் 753 தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுனால மட்டும்தான், கண்டம் நடவடிக்கையினால மட்டும்தான் கார்பரேஷன் தீர்மானம் போட்டு உழைப்போர் உரிமைக்கு தொடுத்த வழக்கின்படி 82-81/2022 வழக்கின்படி அடுத்து பெஞ்சினுடைய உத்தரவின் படி இந்த சம்பள வழங்கலும் சொல்லி 2023 ஜனவரில இருந்து 500 ரூபாய், 687 ரூபாய், 753 ரூபாய் ஒரு தீர்மானம் போட்டு கஷ்டப்பட்டு இந்த சம்பளத்தை வாங்கணும். கோர்ட்டுக்கு போய் யாரும் ஒண்ணு இறக்கப்பட்டல எங்களுக்கு கொடுக்கல. இது கை கொடுத்தது நீதித்துறை தான். இந்த நீ தீர்ப்பு வரதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நீதித்துறையில எங்க உழைப்போர் மிக தாக்கல் செஞ்ச தீர்ப்புகள் மூலமாக தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். திருப்பி நம்புறோம். 3 மாசம் ஆனாலும் என்னைக்குனா ஒரு நாள் நீதி கிடைக்காதா? அரசியலமைப்பு உரிமைப்படி கிடைக்காதா? ஒரு கோர்ட்ல ஒரு ஜிஓ கேஸ் போட்டு பெண்டிங்ல இருக்கும்போது அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கணும் தொழில் தகராறு சட்டம் சொல்லுது. அந்த சட்டப்படி பர்மிஷனே வாங்காம கார்பரேஷன் குமரகுருவரன் அவர்கள் இவங்களை எல்லாரும் அவுட் வெளியே தூக்கிட்டாரு. கணக்குப்படி பார்த்தா அவர் ஜெயில வைக்கணும், 6 மாசம் ஜெயில் தண்டனை. தொழில் தகராறு சட்டப்படி ஒரு ஜெயில வச்சிருக்க வேண்டியவர். ஆனா இன்னைக்கு அநியாயம், அவர் உள்ள இருக்கிறாரு, இங்க இருக்கிறாங்க. எந்த சென்னை மாநகர வேலை செய்யறவங்க யாருக்குமே கான்ட்ராக்ட் மாதிரி இல்லையே, அதிகாரில இருந்து எல்லாருமே. ஏன்னா ஏத்துப்பாங்களா? ஃபர்ஸ்ட் எங்களோட ஒரே கேள்வி, நீ திருப்பி தேர்தல் வாக்கத்தை என்ன கொடுக்க போறீங்க? இந்த ஆட்சியுடைய காலமே முடிவு தேர்தல் வரும். இப்ப இந்த நேரத்துல அவங்க ஒரு தவறான பேர் மக்கள்கிட்ட வாங்க விருப்பப்பட மாட்டாங்க. இந்த நேரத்திலையும் உங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன அழுத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் ஒண்ணு இதை நிறைவேற்ற முடியுறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இப்போ தனியார் கல்லூரிகள் எல்லாமே பல்கலைக்கழகம் மாற்ற விஷயத்தை வித்ரா பண்ணிட்டாங்க. அறநிலையத்துறை ஜனவரி மாசம் தான் பரமன்சி கொடுக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்ட எதையும் செய்வாங்க, விரும்பினா எதையும் செய்வாங்க. ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் ராம்கி பக்கம் நிக்கிறதா மெசேஜ் சொல்லணுமா, தூய்மை பணியாளர் பக்கம் நிக்கிறதா கருத்து சொல்லணுமான்ற விஷயத்துல நிக்கிறாங்க. நான் ராம்கி பக்கம் நிற்பேன்னு சொன்னா பெரிய முதலாளிகள் பக்கம்லாம் நான் கூட நிக்கிறேன்னு சிம்பல். நான் தூய்மை பணியாளர் நிக்கிறேன்னு சொன்னா
தொழிலாளி பக்கம் நிக்கிறன்றதுக்கு உண்டான சிம்பல். இதுதான் சமூக நீதி சமத்துவம். இதுல எந்த பக்கம் எடுக்கிறதுன்றதுல முதலாளிகள் பக்கம் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கிற நிலைப்பாடுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. அப்போ மேல கீழே இருக்கிறோம், மேல எழுந்து வரணும்ன்றது இல்ல, பணியந்திரம் பெற்று மேல வரணும்ன்றதுல அதுல அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவரோட சேர்ந்து நிற்போம். ராம்கியோட சேர்ந்து ஒரு விஷயம் சார், ராம்கி பல்வேறு துறையில் இருக்கிறவங்க, அவன் இருக்கிற பல துறையில பல ஊழல் நடந்திருக்கு. இன்னைக்கு மாதவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் ஏற்கனவே பல 2018 இது ராம்கி நிறுவனம் ஒரு மோசடி நிறுவனம், ஏமாத்து நிறுவனம் பேட்டி கொடுத்துருக்காரு. பல்வேறு பத்திரிகையில இவங்க செஞ்சிருக்கக்கூடிய என்ன மாதிரி பணக்காரங்க பகுதியில் எப்படி வேலை செய்யறாங்க, ஏழைங்க பகுதியில் எப்படி வேலை செய்யறாங்க, டன் கணக்கு குப்பை எப்படி காட்டுறாங்களா வந்திருக்கு கடந்த காலத்துல. இன்னைக்கு கூட சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்காக தான் மொத்தமா நிக்கிறாங்கன்னா முதலாளிக்கு ஒரு மெசேஜ், நாங்க தொழிலாளி எப்படி வேணா நடத்தோம், உங்களை காப்பாத்துற வேலை என்னன்னு பார்ப்போம். இந்த மெசேஜ்ல இருந்து வெளியே வர மாட்டேன்னாங்க தான் நாங்க சொல்றோம். நீங்க திறந்த மனதோட வெளியே வாங்க. உங்களுக்கு மாவட்ட செயலாளர் யார் இருக்காங்க, யார் இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க, யாரெல்லாம் பின்னாடி நிற்பாங்க, இதெல்லாம் தாண்டி எளிய மக்கள் பக்கம் நீங்க நிற்பதா சொன்னதை நிறைவேற்றுங்க. வெளியில அவங்களோட நில்லுங்க. இதுதான் உங்களுக்கு மாற்றத்துக்கு உண்டான வழியா இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு உண்மையான விஷயமா இருக்கணும்னா நீங்க தூய்மை பணியாளர் பக்கம், தொழிலாளி பக்கம், எளிய மக்கள் பக்கம் நில்லுங்க. இப்ப நீங்க சமூகம் முழுக்க தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. எந்த இடத்தையும் எந்த பெரிய நிறுவனங்கள் எதுவுமே குறைந்தபட்ச சம்பளம் இல்லை, பணியந்திரம் இல்லை, அது ஊடகத்துறை நிறுவனம் விதிவிலக்கு இல்லை, பல இடங்களில் சங்கம் ஆரம்பிக்க உரிமை இல்லை. சமூகமும் ஒட்டுமொத்தமா அப்படித்தானே கிடக்கு. ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இந்த இடம் மட்டும் இல்லை, பல இடங்கள் என்னன்னா எளிய மக்களுடைய குரல், உழைக்கிறவங்களுடைய குரல், யார் உழைப்பு செலுத்தோம் அவங்க குரல் மேல வரல. சுரண்டுறவங்க குரலும், ஏமாத்துறவங்க குரலும், ஒடுக்கிறவங்க குரலும் வர்ற மாதிரி ஆட்சியாளர்கள் அவர்கள் முக்கியத்துவம் தந்து வச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன்னா யார் டொனேஷன் கொடுப்பா, நாளைக்கு எலெக்ஷன் யார் வரும், இந்த மாதிரி நிலைப்பாடுல இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்குன்னா தான் இந்தியா முழுக்கே பிரச்சனை இருக்கு. இது வரும் ஜட்ஜஸ் எந்த இடத்துல இருந்து வர்றாங்க போறாங்கன்னு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. நீ ஈவன் ஜட்ஜஸே வச்சுக்கோங்க, 34 நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க. பெரும்பான்மை மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இடஒதுக்கீடுக்குள்ளே வராதவர்கள், எம்பிசி பிசி கிடையாது. ஒரே ஒரு 34 பேர்ல ஒரே ஒரு பெண் இருக்காங்க ஜட்ஜு. என்ன சமத்துவம் இருக்க போகுது? இப்போ பெண்களே இல்லாதனால சமத்துவம் பெண்களுக்கு உண்டான உரிமை கிடைக்குமான்னு ஒரு கேள்வியா போகும். விஷயம்னா ஒட்டுமொத்த இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னன்னா ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வலியோர் பக்கம் நிற்பது. யார் காசு வச்சிருக்கான்னு அந்த பக்கம் நிற்கிறது. காசு வச்சு யாரும் ஓட்டு போறது இல்லையா? உண்டாய முதலாளி ஓட்டு போட போறது இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்லணும், ராம்கி ஓட்டு போட போறது இல்லை. ஸ்பெயின் கம்பெனி, அர்பேசர் கம்பெனி, அந்த முதலாளி ஓட்டு போட போதில்லை. நம்ம ஜனம் தானே ஓட்டு போடும். நம்ம சாதாரண மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. வடசென்னை மக்கள் ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாடு மக்கள், மீனவ மக்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீ 40% ஓட்டு போடாத ஜனங்க யாரு? அது ரொம்ப சின்ன செக்ஷன் தான். நீங்க அதுலயே நிச்சயமா கட்சிக்கு ஃபண்ட் கொடுக்கறதுல அது ஒரு காரணமா இருக்கும். யார் எந்த பக்கம் நிப்பா? அப்புறம் ஒண்ணு இருக்குல்ல சார், நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும் கேட்டுதானே ஆகணும். நம்ம அதுல இருந்து பல நிச்சயமா நீங்க ராம்கி நிறுவனம் பக்கத்து எலெக்ஷன் யார் நிக்கணும்னு கூட நிக்கலாம். எங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க சார். 2500 கோடி சார், 2500 கோடி 10 வருஷத்துக்கு. 2500 கோடி 10 வருஷம் போட்டா என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியாதா? யாரெல்லாம் நேர்மையான காரங்க, சொந்தக்காரங்கன்னு. விஷயம் என்னன்னா, நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஏதாவது மக்கள் சேர்த்துக்கு வாங்க. சண்டை கட்சிகளோட சண்டை போறது மற்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நியாயம் பக்கம் நின்னா நாங்க நியாயம் பக்கம் நிற்போம். எங்களுக்கு ஒண்ணுதான், எங்களுக்கு அரசியல் சண்டையெல்லாம் தாண்டி அனைவரின் ஆதரவோடு இந்த கோரிக்கையில் வெற்றி பெறும். நாங்க AZB யாரும் எங்களுக்கு தனிப்பட்ட இது இல்லை. நாங்க கேள்வி கேட்கிற சீட்ல யார் இருக்கா? சீட்ல இன்னைக்கு இருக்கிறது முதல்வர் இருக்காரு. நீ சீட்ல இருக்கிறது என்ன கட்சி ஆட்சியில் இருக்கு? அவங்க தானே கையெழுத்து போட போறவங்க, அவங்க தானே இதை செய்ய வேண்டியவங்க. நாங்க அவங்கள ஸ்ட்ராங்கா கேட்கிறோம். ஒளிஞ்சு தள்ளி போய் ஓரம் இவர் முகம் சுரிச்சுப்பாரா, அவர் கேட்பாரா? இல்ல, தண்ணியில போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பெண்களுக்கு, அந்த பெண்களுக்கு ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? ஏன்னா அவங்க முடியல, கஷ்டப்படுறாங்க, தினைக்கு வேலை இல்லைன்னு. இதுக்கப்புறமும் இது தொடரும், இன்னும் சீரியஸா தான் போகும். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஏதாவது நல்ல செய்தி சொல்ல பாருங்க, முடிச்சு விடுங்க. இந்த கோரிக்கையை நல்லபடியா கொண்டு வந்து ஈகோ பார்க்க முடிச்சு விடுங்க. தமிழ்நாட்டில் 3,80,000 பேர் தூய்மை பணியாளர் இருக்காங்க வாரியத்துல.
10 லட்சம் பேர் நீங்க தூய்மை பணியாளர்கள் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க முதல்வர் அவர்கள் வாரியத்துல. இத்தனை பேர் குரலும் இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்குது. இந்த தொழிலாளிக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்குது. அப்ப தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதுல தலையிட்டு இதுல தீர்வு காண்றது என்பது தமிழ்நாட்டு தொழிலாளி வர்க்கத்துக்கு, அது குறிப்பா தூய்மை பணியாளருக்கு இது அடுத்த கட்ட வாழ்க்கையில போகக்கூடிய நகரவா இருக்கு. ஒன்றும் பெருசா இல்லை, செஞ்ச வேலையை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் சண்டை போராட்டம். இதை விட துரதிருஷ்டம் என்ன தமிழ்நாட்டில் இருக்க முடியும்? எனக்கு சொல்லுங்க சார். எடுக்க மாட்டாங்க, உங்களை எடுக்க மாட்டாங்க. சார் நடக்காம பாத்துக்கலாம் மேடம். வேற கோணத்துல எதுவும் எடுக்க போறதில்ல. பத்திரிகையாளர்லாம் இருக்கல ரொம்ப மரியாதையா மதிப்பா நாங்க நினைக்கிறேன். நாங்க ரொம்ப வலி கஷ்டத்தை இருக்கோம், வித்தியாசமா எடுத்துக்காதீங்க, சரி பண்ணி. 100வது நாள் போராட்டம். 1 முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதி முதல் இடம். 2 சட்டமன்றம். 3வது சென்னை மாநகராட்சி. 4வது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவருடைய சட்டமன்றத்தினுடைய அலுவலகம். 5வது மேயர் அவருடைய வார்டு அலுவலகம். இந்த 5 இடத்துல சனிக்கிழமை 100வது நாள் வெற்றிகரமான போராட்டம். இந்த 5 இடத்த தூய்மை பணியாளருக்கான மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர் குரல், போராட்ட குரல் ஒலிக்கும். எத்தனை போலீஸ போட்டாலும், எத்தனை பேர் வந்தாலும் களத்தை நின்று தூய்மை பணியாளர் நீங்க நிற்பாங்க. காலையில நடக்கும். ஒரே நேரத்தில் பாரதி உழைப்போர் உரிமை இயக்கம் AICCT மாநில தலைவர்.